விருந்தினர்களுக்கு மாலை அணித்து கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்த நிகழ்வாக பேசுமாறு எமது பிரதம விருந்தினர் அவர்களை அன்புடன் அழைத்து வரவேற்றுக் கொண்டு இவ்விழா அன்புடன் வரவேற்று மற்றும் அனைத்து கிடை மன்னார் மா தோட்டத்திலே மிகவும் சிறப்புமிக்க ஒரு இடமான இலங்கையிலே சிறப்புமிக்க மா தோட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. விவசாயத்திலே இரண்டு போகங்கள் வேறு வேறு காணிகளில் செய்கின்ற ஒரு இடமாகத்தான் மாந்தோட்டம் இருக்கின்றது. விவசாயத்திலே மிக மிக
முக்கியமான இலங்கையிலே மிக முக்கியமான நமது மாந்தோட்டத்திலே நமது மன்னார் கிளையை நாங்கள் இன்றைய நாளிலே திறந்து வைப்பதை விட்டு நான் பெருமகிழ்வு அடைகிறேன். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சிலோன் டெவலப்மெண்ட் பிளான்டேஷன் எங்களுடைய நோக்கமானது விவசாயிகளை எங்களுடைய அபிவிருத்தியை மேற்கொள்வதான எங்களுடைய நோக்கமாகத்தான் நாங்கள் இந்த நிறுவனத்தை அனைத்து இடங்களிலும் நாங்கள் நிறுவிக் கொண்டு வருகிறோம். இரண்டாவது கிளையாக மன்னாரில் நாங்கள் இன்றைய நாளிலே நிறுவியதற்கு எனது கிளை முகாமையாளர்கள், இந்த வவுனியா மன்னார் கிளையில் வேலை செய்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எனது மிக நெருக்கமான எங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் மிஸ்டர் அருள் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய நண்பன் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலே மிக மிக முக்கியமான இந்த நிகழ்வானது எங்களுடைய அடுத்த சமுதாயத்துக்கு பெரிய ஒரு நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிறுவனம் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நான் உங்களுக்கு சிலோன் டெவலப்மெண்ட் பிளான்டேஷன் என்றது இது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி. அடுத்த இன்னும் ஒரு மாதத்திலே நாங்கள் எங்களுடைய பெயரிலே நாங்கள் காப்புறுதி கம்பெனியையும் நாங்கள் உருவாக்குறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி ஃபைனான்ஸ் நாங்கள் இந்த நோக்கம் லோன் என்று சொல்லி எல்லாரும் உங்களுக்கு தெரியும், லோன் 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 என்று இல்லை. நாங்கள் எங்களுடைய பிரதானமான நோக்கம் அபிவிருத்தியை நோக்கியே நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலோன் டெவலப்மெண்ட் பிளான்டேஷன் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கான மிக மிக பிரதானமான முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்களுடைய இந்த சமுதாயத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய டாக்டர் பிள்ளைகள் டாக்டருக்கு தான் படித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அந்தந்த வேறு வேறு துறைகளிலே போய் கொண்டுதான் இருக்கிறோம் ஒழிய விவசாயத்தை நாங்கள் விட்டு அடுத்த வழியிலே போயிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சோறு தான் முக்கியம். ஆனால் இன்னும் குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால், உணவு எங்களுக்கு 2030ஆம் ஆண்டு 2040ஆம் ஆண்டுகளிலே உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் மீண்டும் நாங்கள் இந்த விவசாயத்தை அபிவிருத்தி செய்யணும் என்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த பிரதானமான இந்த நிறுவனத்தை உருவாக்கி எங்களுடைய சேவைகளை நாங்கள் வளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். போக்கஸ் பண்ண நீங்க முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய அப்பா யாருன்னு கேட்டா, என்ன தொழில் என்று கேட்டா விவசாயம் மருகி போயிட்டு இல்லாம போயிட்டு. ஆகவே நாங்கள் மீண்டும் இந்த உருவாக்கத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். டைரக்டர் ஆரோக்கியநாதன் மோசஸ் அவர்களே, இந்த அமைப்பிலே பணிபுரியக்கூடிய எல்லா ஊழியர்களையும் விழித்தவராக இன்றைய நாளிலே இந்த சிறப்பு நிகழ்விலே ஆசி செய்தி வழங்க என்னை அழைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, விவசாயத்தை பற்றி என்னுடைய டைரக்டர் அழகாக எடுத்து சொன்னார். அந்த வழியிலே நானும் நினைத்து கொண்டேன், இன்று நான் இங்கே ஒரு குருவாக நிற்கிறேன். நானும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன். என்னுடைய தந்தையானவரும் விவசாயி. இந்த விவசாயத்தினுடைய மாண்பு, மகத்துவம், கடின உழைப்பு, இதை எல்லாவற்றையும் அனுபவித்தவன் நான். இன்றைய நாட்களிலே இந்த விவசாயம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது, அல்லது விவசாயிகள் மதிக்கப்படவில்லை, அவர்களுடைய தொழில்கள் எல்லாம் என்று கேள்விக்குறியாக போவதற்கு காரணம் நாங்களும் ஒருவர்களாக இருக்கிறோம். நாங்கள் படித்து விட்டோம் என்பதற்காக பொறியியலாளர்களாக, வைத்தியர்களாக, குருக்களாக இன்னும் ஏனைய நிலைகளில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்து போய்விட்டோம். சொல்லுவார்கள், எல்லோரும் கேள்விப்பட்டது, விவசாயிகள் சேற்றில் கால் பதிக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் நாங்கள் சோற்றிலே கை வைக்க முடியாத நிலை. அதுதான் இந்த சமூகத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களிடையும் செல்லவும் நாங்கள் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய வழிகாட்டுதல், தூண்டுதல் எப்பொழுதும் என்றென்றைக்கும் எல்லா ஊழியர்கள் மீதும் இருக்க கடவுளாக. I know we grew very fast, so I hope to see you all growing more and getting new officers for your business. Consultancy services
At Ceylon Development Plantation Empire, we led owners through strategic investments, modern training, and innovative bhavatu sabba mangalang rakhantu sabba devata sabba buddhanubhavena sada sotti bhavantu te bhavatu sabba mangalang rakhantu sabba devata sabba dhammanubhavena sada sotti bhavantu te bhavatu sabba mangalang rakhantu sabba devata sabba sanghanubhavena sada sotti bhavantu te devo vasatu kalena sabba sampatti hetuke. நன்றி. எங்களோட டிரெக்டருக்கு நான் எங்களோட கிளை சார்பாக மிகவும் எங்களுடைய கிளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஏன்னா